நான் ஒவ்வொன்றும் ஒரு விதம் படத்தோட டைரக்டர் ப்ளஸ் நடிகர் வினேஷ் வைரா. ஒவ்வொன்றும் ஒரு விதம் ஒரு ஃபுல் லென்த் ஆந்தாலஜி ஃபிலிம். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் யூடியூப்லேயே டேரெக்டாக இந்த தீபாவளிக்கு 28th ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி 4 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதோட இது 5வது படமாக இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்லி சோசியல் மீடியா வியூவர்ஸ்க்காக மட்டுமே இந்த படம் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ வித்தவுட் பேயிங் த மணி நீங்கள் ஃபிலிம் பாருங்கள். ஸோ இந்த படத்தோட கிட்டத்தட்ட ஒரு 7 months ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு ஃபிலிம். எல்லாமே தேட்டர் ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஆர்டிஸ்ட் ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 கான்செப்ட்ஸ். ஒவ்வொரு கான்செப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாபிக் எடுத்து பேசியிருக்கோம். ஃபேண்டசி, லவ், கேங்ஸ்டர், ஒரு காமெடி ஜானர், ப்ளஸ் ஒரு செக்ஸை பற்றின இப்போ படம் பார்த்துருப்பீங்க அது, ப்ளஸ் உங்களுக்கு துரோகபலன்னு சொல்லிட்டு வருது. 7மே டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கான்செப்ட். ஸோ இந்த ஒவ்வொன்றும் ஒரு விதம் வந்து இட் கண்டெய்ன்ஸ் 7 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். எல்லாமே ஒரு ஃபுல் அண்ட் மூவி பார்த்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 7 படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் மூவி ஒர்க் பண்ண ஒரு இதுதான், ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். படத்தில் சொல்கிறேன், ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த படத்தை ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சதில் ரொம்ப லைக் பண்ணதுனால தான் சரி இதை ஒரு புது முயற்சியாக வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லென்த் ஃபில்மாக ரிலீஸ் பண்ணி, லைக் இப்போ அவியல் வந்துச்சு. பட் அவியல் ஒரு டிஃப்ரெண்ட் டேரக்டர்ஸ் 5 டேரக்டர்ஸ் சேர்ந்து எடுத்த படம். இது 7 ஃபிலிம்ஸும் நான் ஒரு ஆள் எடுத்திருக்கேன். பாம்பே டாக்கீஸ், கேரளா கஃபே, டீன் கன்யா, சத்யஜித் ரே ஃபிலிம்ஸ் அவரோடது. இந்த மாதிரி வரிசையில் இது ஒரு ஒவ்வொன்றும் ஒரு விதம் கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுவிதமாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ட்ரெய்லர், சாங் ப்ளஸ் ப்ரோமோ வீடியோலாம் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். படத்தை பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வாட் எவர் கமெண்ட்ஸ் யூ ஜஸ்ட் கிவ் அஸ். இது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ் ஒன்லி நாங்கள் வந்து நியூ ஃபிலிம்ஸ் அடுத்தடுத்ததில் வந்து புது முயற்சியில் எடுக்க முடியும். என் பேர் பொற்கொடி. மேடை த குரூப் தேட்டர் மெம்பர். நான் வினேஷ் வைராவை எனக்கு இந்த தேட்டர் மூலமாக தான் தெரியும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த குரூப்பில் நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பட் 1 இயர்க்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு அவர் என்னை அப்ரோச் பண்ணப்போ நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணலை. அப்போ ஃப்ரெஷ்னர் தேட்டர் ப்ளேஸ் நிறைய பண்ணியிருந்தாலும் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்தது. ஏன்னா எந்த அளவுக்கு லைவ்லியாக நம்மளால் ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. பட் என்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சு ரஜினி சாரோட முழு ஒத்துழைப்போட அந்த ட்ரைனிங் கொடுத்ததுனால சின்ன கேரக்டர் தான் பட் பண்ணேன். துரோகபலன் இந்த பிளாக் ஹோல் ப்ரொடக்ஷன்ஸில் இந்த ஒவ்வொன்றும் ஒரு விதமில் வந்து துரோகபலங்கிற குறும்படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு தாதாவோட ஒய்ஃப் என்னை மர்டர் பண்ணிடுவாங்க. அதை சுற்றி தான் கதை நகரும். மிஸ்ட்ரி சால்விங் ரொம்ப த்ரில்லிங்காக அந்த ஷார்ட் பீரியடில் எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றும் ஒரு விதம்ங்கிற அந்த தலைப்பு வந்து நிஜமாலே வந்து அந்த 7 படமும் ஒரு முத்து மாதிரி அழகாக கோத்து அழகாக பண்ணியிருக்காரு. இது ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆந்தாலஜி ஃபிலிம் ஃபார் திஸ் தீபாவளி. ஸோ இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்கள் ப்ரெஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டையும் நாங்கள் முழுசாக எதிர்பார்க்குறோம். தாழ்மையோட எல்லாரோட சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன், உங்கள் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லுவேன். என் பேர் கார்த்திக் ராமசாமி. இப்போ பார்த்தீங்க கலவிங்கிற படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு 7 கான்செப்டில் வந்து படம் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேனரில் இருக்குது. ஒன்று வந்து ஆக்ஷனில் வந்து இருக்கும், துரோகபலன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவி பார்த்திங்கன்னா செக்ஸ் பற்றின ஒரு மெசேஜ் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் லைஃப்பில் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான கண்டிப்பாக நான் அந்த படத்தை பார்க்கணும், யங்ஸ்டர்ஸு. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பற்றின ஒரு படம் இருக்கும், நட்புங்க என்ன அப்படிங்கிறது பற்றி இருக்கும். அப்புறம் இன்னொன்று அலுவல்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு மெசேஜ் உள்ள படம், அதுவும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் எடுத்திருக்கோம். 7 ஜேர்னலில் இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து டைரக்டர் வினேஷ் வைரா. நாங்களாம் ஒன்றா கூத்துப்பட்டையில் படிச்சிருந்தோம். அவர் வந்து இப்போ இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ ஒரு 2 years பேக்கில் வந்து என்னென்னா அமெச்சூர் லெவலில் இருந்தோம். இன்றைக்கி எல்லாமே அவர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த அடையணும்னு சொல்லி அவருக்காக எல்லாமே இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய பேர் ஞானி. இப்போ பார்த்துருப்பீங்க ரிலீஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் 7 ஜேனலில் வித்தியாசமான கான்செப்ட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இதை வந்து நிறைய ப்ரொடியூசர் ஆஃபீஸ் போய் அப்ரோச் பண்ணி தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம். பட் எல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சரி கடைசியாக நாங்களே பிளான் பண்ணி சரி இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணோம். ஒரு 1 year கிட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டீமாக இருந்து இதை பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த இடத்துல தான் எங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ண கூத்துப்பட்டையில். அப்போ யாருன்னு யாருக்கும் எங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணி இதை பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்.
ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வித்தியாசமான ஒரு 7 கான்செப்ட்டு, காமெடி, ஹாரர், கேங்ஸ்டர், லவ் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணணும்.